ஆச்சு? எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி நான் மண்டியிட்ட பாதவத்தி. ரேகையில தீக்குளிச்ச பாதவத்தி தீக்குளிச்ச. ஐயா வணக்கம், என் பேரு 5 நாளா கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் என்னோட தங்கச்சியோட மரணத்துக்கு நியாயம் கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? வெளியப்படும் நாயே தேடிட்டு தானே இருக்கும், கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டோமா என்ன திட்டுறாங்க. இதான் பார்த்ததுனால தாங்க முடியல. தினமும் என் தங்கச்சி என் கனவுல வந்து அழுகுறா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? சரிங்க, நானும் அந்த கோர்ட்டு போலீஸ் மனுஷன் நானும் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா நியாயம் கிடைக்கலையே. இன்னமும் அந்த 3 பொறுக்கிங்க சுதந்திரமா வெளியே சுத்திட்டு தானே இருக்காங்க. அதை என்னால பார்க்க முடியல. அதனாலதான் அந்த 3 பேரையும் கொன்னேன். அதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க, அதை ஏத்துக்க நான் தயாரா தான் வந்திருக்கேன். ஒவ்வொரு பொண்ணுக்காகவும் அண்ணனோ தம்பியோ அப்பனோ தங்கச்சி யாரோ ஒருத்தர் இறங்கி வந்து என்ன நடக்கணும் இந்த பொறுக்கி எல்லாருக்கும் தெரியணும். அதனாலதான் நான் கொன்னேன். என்னை பார்த்து ஒருத்தன் இந்த மாதிரி கொன்னா கூட என் மரணத்துக்கு இது சமர்ப்பணமா இருக்கும். உலகத்திலே எந்த ஒரு கோர்ட்டிலும் நடக்காத ஒரு திருப்பம் நம்ம கோர்ட்டில் இங்கே நடக்க போகுது. என்னென்றால், ஒரு கொலையாளியா அவர் பார்த்தா அவர் செஞ்சது தவறு. ஒரு அண்ணனா அவர் இடத்துல இருந்து பார்த்தா அது நமக்கு நியாயமா கருதப்படுது. முன்கூட்டியே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தால், போலீஸும் சரி இந்த கோர்ட்டும் சரி முன்னாடியே அந்த பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்காது. இதற்கு இந்த கோர்ட்டும் அந்த காவல்துறையும் உடந்தையாகிவிட்டது. இதை கருத்தில் கொண்டு இவரை நிரபராதி என கருத்தில் கொண்டு இந்த கோர்ட் இவரை விடுவிக்கிறது. The court is dismissed. இந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு போதை. அந்த போதையை பயன்படுத்தினால தான் அந்த தவறான பாதையில் அவங்க போனாங்க. அந்த பொண்ணு இறந்து போனா அந்த அண்ணனும் கொலைகாரனாக. இந்த மாதிரி ஒவ்வொரு பொறுக்கி நாய்களையும் கொல்லணும் வெட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது, அவனுங்கெல்லாம் அறுத்தி எறியணும். நியாயம் இன்னைக்கு கிடைக்கும் நாளை கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ ஒவ்வொரு பெண்ணிழந்த குடும்பத்தினருக்கும் போதையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் மாணவர்களுக்கும் சமர்ப்பணமாகும். இனிமேலாவது பெண்கள் பாதுகாப்பையும் போதை ஒழிப்பையும் உறுதிப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.